माये विष्णुमये माया माया विष्णु माया மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். காரணம் கிட்டத்தட்ட 4-5 வருட காலமாக மாயன் மயில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயம் காரணம் என்னன்னா, வாழ்கின்ற காலத்தில் சிலதெல்லாம் ரகசியமாக மறைபொருளாக வைத்து விட்டால் நாம் வாழ்ந்து மறைந்து விடலாம். நாம் சந்ததிக்கு எதை விட்டு செல்கின்றோம்? அதைத்தானே ரிஷிகளும் மகான்களும் செய்தார்கள். ஒரு வயதான ஒரு பெண் கூடையிலே பழங்களை எடுத்து சென்று ஒவ்வொரு இடமாக நடுகின்றார். அப்போ ஒரு கேட்கின்றார், அம்மா உனக்கோ வயது 70-80 ஆகிவிட்டது, இந்த பழங்களை நடுகின்றாயே, இதனால் உனக்கு என்ன பலன் என்று கேட்ட பொழுது, எனக்கு பிறகு என் பேர பிள்ளைகளும் சந்ததியும் வந்தார். எவ்வளவு உயர்ந்த உள்ளம்! அதைத்தான் வாழ்கின்ற காலத்துல மகான்கள் ரிஷிகளாக நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில ஒரு நிகழ்வு, ஒரு முறை நான் சோழி பிரசன்ன ஜோதிடராக இருப்பதனால சோழி பிரசன்னம் பார்த்த பொழுது ஒரு பையனை அழைத்து வந்திருந்தார்கள். அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து ஒரு 4 பேர் வந்து அமர்ந்திருந்தார்கள். சுவாமி, கடுமையாக பாதித்தோம், உயர்ந்த நிலையில இருந்தோம், நல்ல தொழில் செஞ்சோம், நிம்மதியா வாழ்ந்தோம். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள குழப்ப பிரச்சனை, ஒருவருக்குள்ள நிம்மதி இல்லை சுவாமி. குடும்பத்துல ஏதோ ஒரு அமானுஷ்ய சூழ்நிலை விளைவுகின்ற, எங்களிடம் கொடுப்பதற்கு பணமும் இல்லை, காசும் இல்லை, என்ன செய்வது? 1000 பரிகாரங்கள் செய்து அழுத்து விட்டோம், நம்பிக்கை இழந்து விட்டோம். உங்கள் சோழி பிரசன்னம் பார்த்தோம், உங்களை நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என்று சாமி என்று அவர்கள் கூறிய பொழுது, நான் சோழி பிரசன்னத்துல சோழிகளை உருட்ட தொடங்கினேன். சோழிகளை உருட்டும் பொழுது ஏதோ ஒரு அமானுஷ்யம் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவரால் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் எனக்கு தோன்றியது. நான் அப்படி சொன்னேன், நீ என்ன தொழில் செய்தீங்கன்னா? ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் வியாபாரம் செய்து வந்தேன் சாமி. மிகப்பெரிய நிலை, உயர்ந்த நிலையிலிருந்து பொருளாதாரத்துக்கு பஞ்சமில்லை, நிம்மதியான வாழ்வு, இன்று எல்லாம் இழந்து விட்டீர் சுவாமி என்று அவர் சொல்லிய பொழுது, நான் பார்த்து போட்டியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ செய்திருப்பார்கள் என்று சொல்லிய பொழுது, நான் திரும்பவும் சோழியை உருட்டிய பொழுது என் கண்முன் தோன்றிய ஒரு வடிவம். அதுதான் சொல்வார்கள், எத்தனையோ தீய சக்திகளை எல்லாம் நான் என் வாழ்வில் சந்தித்து இருக்கிறேன், விரட்டி இருக்கிறேன், நிம்மதியை முயற்சிட்டு இருக்கின்றேன். அது ஜின்னுன்னு சொல்லுவாங்க. ஜின் என்பது, ஜின்னை பொறுத்த வரைக்கும், நான் ஜின்னை பத்தி தான் இப்ப கூட பேச போறேன். ஜின்னுல 2 இருக்கு, ஒண்ணு நல்லது கெட்டது. மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லது காலம் கடந்தாலும் கூட கெட்டது எளிதில் வந்து விடும் இல்லையா? ஒரு கெட்ட பழக்கம் எளிதில் பற்றி விடும், ஆனால் விலகி போகாது. ஒரு நல்ல பழக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் கஷ்டம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலை அந்த ஜின்னை பற்றி நான் கேட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. அதை பற்றிய எதுவும் எனக்கு தெரியாத சூழ்நிலை. என்ன செய்வது என்று நான் கலங்கின்ற பொழுது நான் விஷ்ணுமாயனை தியானித்தேன். ஓம் விஷ்ணுமாயனை தியானிக்க 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 என் விஷ்ணுமாயன அற்புதமான மகனே, இந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் தான், நல்ல குடும்பம் தான், யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு குடும்பம் தான் உன்னை நம்பி வந்திருக்கின்றது. இந்த குடும்பத்துக்கு நீ உதவி செய் என்று கூறிய பொழுது, சோழி பிரசம், நான் என்ன செய்வேன் சுவாமி? ஜின்னை பற்றி கேட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன், ஆனால் முழு விவரமும் தெரியாது என்று கூறிய பொழுது, கவலைப்படாதே என்று கூறி, நீ கர்ணபிசாசினியை தியானம் பண்ணு, கர்ணபிசாசினி தேவியை கூப்பிடு, அவள் உனக்கு அதற்கான பரிகாரங்களை சொல்லி தருவாள் என்று கூறிய பொழுது மனமுருக பிரார்த்தனை செய்து, ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாகா, ஓம் கிரீம் கர்ணபிசாசினி கர்ணமே கதையா சுவாகா என்று மனமுருக பிரார்த்தனை செய்தேன். அவள் சொன்னாள், மகனே, ஒரு தீய கெட்ட ஜின்னை இவர்கள் மீது ஏவி இருக்கிறார்கள். அதன் காரணமாக உயர்ந்து இருந்த இந்த குடும்பம் படிப்படியாக பரமபத பாம்பு கடித்தது போல் இன்று தெருவில் நிற்கின்றார்கள். நீ உதவி செய்யலாம், அதற்கான வழியை சொல்கிறேன் என்று கூறிய பொழுது, அம்மா, எனக்கான வழி புலப்படவில்லை, சொல்கிறேன் கேள் மகன் என்று கூறி ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை என் காதிலே என் தாய் சொன்னார். என் அன்னை கர்ணபிசாசினுடைய கருணை என்னென்று சொல்வது, தாயிலும் சிறந்த என் அன்னை தானே இன்று வரை என் வாழ்விலே கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம், திகைத்து நிற்கும் பொழுதெல்லாம், பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வழியை காட்டியிருக்கின்றார். என் அன்னை சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உடனே நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும். காலமும் நேரமும் அமையுமானால் உங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால் என்னை சந்திக்கலாம். உடனே ஓடி வந்து விடாதீர்கள், முன்னறிவிப்பு செய்துவிட்டு வாருங்க, என்னால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்கிறேன். அற்புதமான ஒரு சின்ன மந்திரம், இதுவரைக்கும் எங்கும் இல்லாதது, யாரிடமும் கிடைக்கிட்டாதது, ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். உலகத்துல நம்ம நினைக்கிறோம், நமக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் தானே தெரியுது, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கின்றன. எல்லோரும் இந்த பூமியில்
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, சேம் ஹார்ட் டிஃபரண்ட் தாட்ஸ் என்பார்கள். இதயம் ஒன்றாக இருந்தாலும் கூட எண்ணங்கள் வெவ்வேறு என்பதை போல ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை என் தாய் கர்ண பிசாசினி எனக்கு சொன்னால், இந்த மந்திரம் ஓம் கௌம் குரோம் யம். வெள்ளை வஸ்திரம் தரித்து, வெள்ளை தொப்பியிட்டு, வெள்ளிக்கோல் கையில் பிடித்து, 5ம் 7ம் நமஸ்கரிக்கும் அவனே நான் தருண தூம புகை கொண்டு என் அருகில் வந்து வசமாய் இருக்க கஃபர் ஜின்னுவே ஓம் ஐம் குரோம் யம் சத்தியமாய் இருக்கவே சுவாகா. ஒரு அற்புதமான மந்திரம். எப்பொழுதுமே ஒரு மந்திரமோ தந்திரமோ பிரயோகம் பண்ணும்போது சில ஆயத்தங்கள் தேவை. அது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நல்ல ஜின்னுல நல்லது கெட்ட இருப்பது நமக்கு எல்லாரும் தெரிந்தது தானே. அந்த வகையில ஜின்னை என்ன பண்ணணும்னா, நாம் செய்ய வேண்டிய என்னன்னா, வாசனை திரவியங்கள், வாசனாதி திரவியங்கள், அத்தர் தான் இதுல ரொம்ப முக்கியமானது. அத்தரை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்ள வேண்டும். அத்தரை பூசிக்கொண்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா வலப்பக்கமும் இடப்பக்கமும் பாத்தீங்கன்னா சாம்பிராணி புகை, வாசனை மிக்க சாம்பிராணி புகையை வைத்துக் கொண்டு மனமுருகை இந்த மந்திரத்தை உருவி விட வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த அத்தரை தழுவுவதோடு இல்லாமல் வாசனை புகை, அந்த இடம் முழுவதுமே நறுமணம் மிக்க இடத்துல ஜின் எலியில் வந்து நிற்பதை கண்கூடாக பார்க்கலாம். அந்த வகையில நம்பிக்கை தான். இறைவன் வருவதும் வராதுதான் அவனுடைய விருப்பம் தானே. அந்த வகையில பார்க்கும்போது நம் நம்பிக்கையோடு நகரணும். அந்த 1000 கோடி மந்திரங்கள் சொல்வதை 1000 பூஜை புரஸ்காரங்கள் செய்வதை விட கண்ணீரோடு நம்பிக்கையோடு நாம் அழைத்தால் வரக்கூடிய ஒரு சக்தி என்றுதான் என் குரு அந்த கர்ணபிசாசினி என் தாய் சொன்னார். திரும்பவும் அந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்கின்றேன், கவனமாக பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீர்களானாலே தெரிந்து விடலாம். ஓம் கம் குரோம் யம். வெள்ளை வஸ்திரம் தரித்து, வெள்ளை தொப்பியிட்டு, வெள்ளிக்கோல் கையில் பிடிச்சு, 5ம் 7ம் நமஸ்கரிக்கும் அவனே நான் தருண தூம புகை கொண்டு என் அருகில் வந்து வசமாயிருக்க கஃபர் ஜின்னுவே ஓம் ஐம் குரோம் யம் சத்தியமாய் இருக்க சுவாமி. எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க. எவ்வளவு நம்பிக்கையோடு அந்த மந்திரம் அவரை அழைக்கிறது. நம்பிக்கையோடு பிற நலன் பொருட்டு தான். தன் நலத்தை விட பிற நலத்தை நுழைத்து நன்மையின் பொருட்டு யாருக்கும் எந்த விதத்திலும் மன ரீதியா உடல் ரீதியாக தீங்கு பயக்காமல் இது நாம பயன்படுத்தணும். அவ்வாறு செய்வோமானால் நாம் மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமல்ல, நம் சந்ததியர் மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியும் நல்ல பெறும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் கூட தீர்க்க முடியாத அமானுஷ்ய பிரச்சனைகளுக்கு தீர்வுதானே இந்த ஜின்னுடைய மகா மந்திரம். மிக கடுமையாக போராடி ஒரு இக்கட்டான சூழல் எனக்கு கிடைத்தது, யாம் பெற்ற இன்பம் என்று சொல்வதை விட 4 பேரு நல்லா இருந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்கின்றேன். இதையெல்லாம் ஏன் சொல்றோம்னா, இந்த உலகத்துல நமக்கு தெரியல, கண்ணுக்கு எட்டிய தூரம் உள்ளதானே கண்ணுக்கு தெரியும். அந்த கண்ணு ஒரு பார்வையின் எல்லை தானே, அதை தாண்டியும் இருக்கின்றதவா. அதை போல் நாம் நினைத்து கொண்டு இப்படித்தான் அமானுஷ்யம், இப்படித்தான் வாழ்க்கையை நினைக்கணும். அதையும் தாண்டி இந்த கண்ணுக்கு புலப்படாத, அறிவுக்கு புலப்படாத அற்புத சக்திகள் இந்த பூமியில் நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் நல்லவராக நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த ஜின்னு நமக்கு அமைத்து தரும்.